இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் எல்லாரையும் இங்கே சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியும் ஒரு மாதிரியான ஒரு ஆச்சரியமுமா தான் நான் வந்ததுலேருந்து இருக்கேன். ஸோ இப்படி ஒரு பேரவை திருச்சியில் இருக்குது. ஏன்னா நான் திருச்சியிலே பிறந்து திருச்சியிலே வளர்ந்து இங்கே ஆல்மோஸ்ட் திருச்சியில் மேஜராக கொஞ்சம் நிறையா பேர் தெரிஞ்சவங்களா தான் இருக்காங்க. இப்படி ஒரு பேரவை 25 இயர்ஸாக எப்படி ரன் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட வாலண்டியராக தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்ஐடியில் ஒரு பேராசிரியர் அப்படியெல்லாம் நான் வரல. ஸோ ஏன்னா பெண்கள் நல்லெண்ணில் இதயம் காப்பதுங்கிறதுல ஆர்கிடெக்சர் ஒன்றும் வரல. ஸோ நான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ஆர்கனைசேஷனோட வாலண்டியராக தான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு 15 வருஷமா வாலண்டியராக இருக்கேன். ஸோ நாங்கள் எங்களோட நிறுவனம் ஒரு 100 ஆண்டுகளான ஒரு நிறுவனம், ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இது ஒரு ரன் பண்ணுறது 100 வருடம் இதுக்கு தெரியும் எங்களுக்கு. அதில் உள்ள கஷ்டங்கள் எப்படி அதில் ஒரு ஆர்கனைசேஷனாக ரன் பண்ணணும் இல்லையா. அப்போது இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்மால் குரூப் வச்சுட்டு ஒரு 25 இயர்ஸாக ஒரு குவாலிட்டி ஆல்சோ நான் வந்தோடனே கேட்டேன், என்ன ஹால்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டா எப்படி ரன் பண்றாங்க, ஒண்டர்ஃபுல், அந்த ஸ்பிரிட்டில் லூஸ் பண்ணாம இல்லையா. நான் தான் தேர்ட் தலைவர் சார். இது யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா சார் கிட்டே சொல்லிட்டேன், சார் ஆரம்பிக்கலாம் நல்லா, பட் அந்த ஸ்பிரிட்டோட கண்டினியூ பண்ணிட்டே போறதுங்கிறது நாட் வெரி ஈஸி. பட் அதுக்கும் அகெயின் ஏதோ ஒரு யூனிவர்ஸோட ஏன்னா அந்த இன்டென்ஷன் கரெக்டா இருக்கு. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சேவை பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் அதீதமா நம் இதயத்தில் இருக்கும் பொழுது அந்த இயற்கை கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதோட அந்த ஆச்சரியத்தோட தான் நான் இங்க இருந்தேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. எங்க டீம் நாங்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். ஏன்னா ஒரு வாய்ப்பும் நாங்கள் இப்படிதான் எதிர்பார்த்து இருக்கோம். ஏன்னா நாங்க போய் மெடிடேஷன் சொல்லித்தரோம்னு யாருக்கும் கேட்கும் பொழுது அவ்வளோ ஈஸியா நமக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. ஃப்ரீயா நாங்க சொல்லித்தரோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எல்லாருமே இந்த காலகட்டத்துல உணர்ந்திருக்காங்க. பட் ஸ்டில் வாய்ப்பு கிடைக்குதுங்கிறது அவ்வளோ ஈஸியா இருக்க மாட்டேங்குது எங்க வாலண்டியர்ஸ்க்கும் எங்களுக்கும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் அமங்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ இந்த ஈவினிங்ல. ஸோ ஒரு வித்தியாசமா இப்போ இங்க எல்லாரும் கொஞ்சம் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ 40-50 வயது சரி சேர்த்துக்குவோம், 50 வயசு. பட் நம்ம வாழ்க்கை நிறைய அனுபவங்கள் இருக்கும், நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் இல்லாம நான் என்ன புதுசா உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன் உங்க இதயம் சார்ந்து. அதுவும் பெண்கள் நலன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா சார் சொன்னாரு இந்த வருடம் பூரா நீங்க பெண்கள் சார்ந்து ஒரு விஷயத்த பண்றதுனால தான் அப்படி போட்டிருக்காங்க. அப்படி இல்லை, நான் இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் இதயம் இருக்கும் அனைவருக்குமான நலன் பத்தி பேச போறேன். ஓகே, கொஞ்சம் பெண்களுக்கு அதுல டாபிக் அப்படிங்கிறதுனால அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றேன். ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஓகேவா? என்ன பண்ணுங்கன்னா உங்களோட பேக்ஸ் எல்லாம் கீழே வச்சுக்கலாம், கம்ஃபர்டபுளா வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஓகே, உங்களோட டாமினன்ட் லெக், எந்த கால் டாமினன்ட்னா எது, வலது கை எது டாமினண்டா இருக்கோ அந்த லெக்ல ஒரு சர்க்கிள் போடுங்களேன். கால் நீட்டி டாமினன்ட் லெக், ரைட் லெக்னா ரைட் லெக்ல ஒரு சர்க்கிள் போடுங்க. எப்படி? கிளாக் வைஸ்ல ஒரு வட்டம் போடுறீங்களா? நல்லா வருதா? ஓகே ஓகே. இப்போ உங்க டாமினன்ட் ஹேண்ட் எது? உங்க டாமினன்ட் ஹேண்ட். சில பேர் ரைட் ஹேண்டடா இருப்பாங்க, லெஃப்ட் ஹேண்டடா இருப்பாங்க. ஸோ காலில் சர்க்கிள் போடுங்க. அதே டைம்ல கையில 6 போடுங்க. காலில் சர்க்கிள் போடுங்க, காலில் சர்க்கிள், கையில 6. என்ன நடக்குது? டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுதா? கால்ல 6 போடும்போது காலோட டைரக்ஷன் மாறிடுதா? சரி, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மாறிடுச்சு. இப்போ நல்லா அலர்ட் ஆயிடுங்க. ஏன்னா நம்ம அறிவாளர்
பிறவை நல்ல நம்ம எல்லாம் அறிவு நிறைந்திருக்கோம், ரொம்ப அலர்ட்டா இருப்போம் இல்லையா. இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப திருப்பி செகண்ட் டைம் அலர்ட்டா பண்ணுவோமா? கரெக்டா? ஓகே. கால்ல திருப்பி ட்ரை பண்ணுங்க. கால்ல சர்க்கிள் போடுங்க, கையில 6 போடுங்க. சோ இந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம வந்து நிறைய அறிவு சார்ந்து நிறைய நம்ம நாலேஜ் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாம் இவ்வளவு அனுபவசாலிகளா இருக்கீங்க இங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் நம்மளால பண்ண முடியலையே, அப்போ என்ன? அப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்மள மீறி நமக்குள்ளே இருக்கு. நம்ம மூளையோட செயல்திறனோ செயல்பாடோ அதோட அந்த மெக்கானிக்ஸோ அது நம்ம கையில இல்ல. உங்க கையில 6 இருக்கு, உங்க காலான சர்க்கிள் இல்ல இல்லையா. அப்போ இது ஒரு சின்ன விஷயம், நமக்கு மீறிய விஷயங்கள் இருக்கு. சார் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, 6 போட்டுட்டு வீட்டுல போய் ட்ரை பண்ணுங்க. ஓகே. சோ இது ஒரு சின்ன நமக்கு என்ன, நம்ம எல்லாருமே இப்போ ஜென்ரலா நமக்கு எல்லா விஷயமும் தெரியும், நமக்கு நிறைய தெரியும். ஏன்னா கண்டிப்பா நிறைய படிச்சிருப்போம், பார்த்திருப்போம், கேட்டிருப்போம் இந்த இந்த கம்ப்யூட்டர் இன்டர்நெட் காலத்துல. ஓகேவா. சோ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாமையும் இருக்கு, நம்மள மீறி நமக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கு, நம்ம சொல்ல பேச்சு கேட்கலங்கிறத மட்டும் நம்ம ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு நம்ம இந்த டாக் உள்ள போலாம். ஓகேவா. சோ இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளோட கம்ப்யூட்டர் இன்டர்நெட் காலத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. எல்லாமே ஆர்டிபிஷியலா ஆயிடுச்சு. நம்ம வந்து உணவு பொருட்கள்ல ஆரம்பிச்சு நம்ம என்ன காற்று மாசுபடுதல் எல்லாமே வந்து ஆர்டிபிஷியல் ஆக்சிஜன் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. மரத்துல இருந்து காத்து வந்து இல்லாம எல்லாமே ஆர்டிபிஷியலா போய் இன்டெலிஜென்ஸும் ஆர்டிபிஷியலா போயிடுச்சு. நம்ம பேரவை வந்து ரியல் இன்டெலிஜென்ஸ் தானே சார். ஸோ ஆர்டிபிஷியல் காலகட்டத்தை நோக்கின ரொம்ப வேகமா அதிவேகமா நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். எல்லாமே ஆர்டிபிஷியல். ஸோ இந்த காலகட்டத்துல நம்ம வந்து எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒண்ணு இருக்கு, நம்ம மனிதர்களுக்கே உள்ள அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு பேரு ஐக்கியூன்னு சொல்லுவோம் இல்லையா. அதை தாண்டி மனிதருக்கே ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா அந்த உணர்வு பூர்வமாக இருக்கிறது. கம்ப்யூட்டரால ரோபோட்னால அது முடியாது. சோ மனிதர்கள் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு தனித்துவம் ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு, இதயத்தால் உணர்றது. அது வந்து கம்ப்யூட்டரால பண்ண முடியாது. இதுக்குதான் என்ன பேருனா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. இந்த காலகட்டத்துல ஏஐ காலகட்டத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தனித்துவமான ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது கம்ப்யூட்டர்ஸால என்னைக்குமே அதை ஜெயிக்க முடியாது. அந்த உணர்வு பூர்வமான விஷயம் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இமோஷன்ஸ் அப்படின்னா அது எங்க நமக்கு இங்கே தலையில இருந்து இருக்கா, அறிவு சார்ந்தும் போது இமோஷன் வருதா, இல்ல இதயம் சார்ந்து இருக்குமா இமோஷன்? உணர்வுகள்லாம் எங்க நம்ம ஃபீல் பண்றோம்? ஒரு அன்பு, ஒரு கருணை, ஒரு இதயபூர்வமா தான் நம்ம உணர்வு ஃபீல் பண்ணுவோம். இமோஷன்ஸ், ஹார்ட் இஸ் த சீட் ஆஃப் இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதயம் தான் இமோஷன்ஸுக்கான முதல் இடம். பிரெயின் வந்து அறிவுக்கான இடம். அப்போ பிரெயின் தான் நம்ம வந்து இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கம்ப்யூட்டர்ஸ்க்கு கொடுத்துடுறோம், இன்டர்நெட்டுக்கு கொடுத்துடுறோம். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா அது ஆயிடுச்சு. அப்போ எதிர்காலத்துல நம்ம வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கும் ஆரோக்கியம் சார்ந்து சக்சஸ்ஃபுல்லா நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கும் நம்ம இதயத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. நம்ம எப்பயுமே இதயத்தை எப்ப கவனிப்போம்? அது பாட்டுக்கு ஏதோ செவனேன்னு அது வேலையை பார்த்துட்டு இருக்கு. திடீர்னு அதோட வேலையை அது பார்க்காம இருக்கும் பொழுதுதான் நமக்கு இதயம்னு ஒண்ணு இருக்குன்னு அதோட ஆரோக்கியத்துக்காக ஸ்பெஷலா நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம். நமக்காக பிறந்ததுல இருந்து துடிச்சிட்டு இருக்க ஒரு விஷயத்திற்கு நம்ம வந்து ஸ்பெஷலா எந்த அட்டென்ஷனும் கொடுக்கறது இல்லை.
ஒரு 50 வயசுக்கு அப்புறம் ஏதாவது வியாதி வந்துட்டா வேணா வாக்கிங் போறதோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்றோம். ஆனா இதெல்லாம் தாண்டி ஹார்ட் ரிலேட்டடா நிறைய ரிசர்ச்சஸ் இப்போ உலகத்துல போயிட்டு இருக்கு. இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொன்னேன் இல்லையா, அது பேசிக்கா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படி நம்மளோட இமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். இப்ப எல்லாரும் இங்க இருக்கீங்க, அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது எல்லாரும் ஒரு லைட்டர் மோட்ல போனோம்ல, சீரியஸா இருக்கிறது இல்லாம எல்லாருமே ஒரு குழந்தை மாதிரி சிஸ்டர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. எல்லாருமே ஒரு மொமெண்ட் லைட்டர் மோட்ல போயிட்டோம். அந்த லைட்டர் மோட்னா ஒரு லகு தன்மையில போகும்பொழுது என்ன ஆயிடும், நம்ம ஒரு ஜாய்ஃபுல் ஸ்டேட்டுக்கு போயிடுறோம். ஒரு மொமெண்ட்ல ஒரு ஹாப்பி, ஒரு ஸ்மால், ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஓகே, அப்போ அந்த அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம ஹார்ட்டுக்கான கவனம் நம்ம செலுத்துறோம் அப்படிங்கறத டெய்லி நம்மளோட ஆக்டிவிட்டிஸ், நம்ம இமோஷன்ஸ் ஹாப்பியா இருக்குமா, நம்ம இமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம இப்ப சோகமா இருக்குமா, அந்த ஆக்டிவிட்டி அப்போ கொஞ்சம் ஹாப்பியா இருக்கணும், இப்ப கொஞ்சம் சீரியஸா இருக்கும். ஸோ நம்மளோட எமோஷன்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும், அது எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு மாதிரி உணர்றதும், அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் உணரணும். ஓகே, எனக்கு கோவம் வர மாதிரி இருக்கு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதுக்கு பேர் தான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இப்போல்லாம் நம்மளோட கம்பெனிஸ் எல்லாம், இப்போ நான் ஒரு காலேஜ்ல வேலை பார்க்குறேன் இல்லையா, இப்போ கம்பெனிஸ் ரெக்ரூட்மெண்ட்லாம் வரும்போது என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், நல்ல சிஜிபிஏ வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. பட் அந்த இன்டர்வியூ பேனல்ல ஹெச்ஆர் ஒரு மெம்பர் இருப்பாங்க. முன்னாடி எல்லாம் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி அவ்வளோ ஆக்டிவா அந்த ஒரு மெம்பர் இல்லை. இப்போ ஏன் அது இருக்காங்கன்னா, அந்த கேண்டிடேட் என்ன மாதிரியா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க ஒரு கொஸ்டினுக்கு, ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்கும்போது மற்ற குழந்தைங்கள மற்ற டீம்மேட்ஸுக்கு இடம் கொடுக்குறாங்களா, அனுசரிக்கிறாங்களா, எப்படி அவங்களோட நடந்துக்கிறாங்க. ஸோ ஆல் திஸ் இஸ் ஆல் அபவுட் அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எப்படி ஹீஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதர் இமோஷன்ஸ், அவங்கள அகாமடேட் பண்றாங்களா, அவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்களா, இல்லை தான் மட்டுமே முன்னாடி நிற்கணும், முன்னிறுத்திக்கணும்னு அவனோட அறிவை மட்டுமே அவன் நிலைநிறுத்துறானா. ஏன்னா கம்பெனிஸ் எல்லாம் டீம் ஒர்க் தான் எல்லாமே. இப்போ இதெல்லாம் நம்ம பண்றோம், நம்ம எங்க ஆர்கனைசேஷன் இட்ஸ் டீம் ஒர்க். எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது எல்லாரும் 5 விரல் மாதிரி வேற வேறதான் இருப்பாங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ அனுசரிக்கணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் இமோஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கம்பெனிஸ் எல்லாம் ஒரு 2 கேண்டிடேட் ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் இமோஷனலி யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்மளோட தினசரியான வாழ்க்கைக்கும் சரி, நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் கோயிங் ஃபார்வர்ட் இன் த ஃபியூச்சர், நமக்கும் சரி நம்மளோட குழந்தைங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். as I told, நம்ம எல்லாரும் கொஞ்சம் காலம் வயசு ஜாஸ்தியா இருக்கு பார்த்துருக்கோம், பட் ஸ்டில் நம்மளுமே அதை கண்டிப்பா பண்ணணும். ஸோ டெய்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு அலர்ட்டா இருக்கணும். எப்படின்னா, நான் என்ன மாதிரியான ஒரு இமோஷன்ல இருக்கேன், தினப்படி ஹாப்பியா எவ்வளவு நேரம் இருக்கேன், ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல எவ்வளவு நேரம் இருக்கேன், ஒரு மாதிரி நியூட்ரல் ஸ்டேட்ல எவ்வளவு நேரம் இருக்கேன் அப்படின்னு நமக்கு ஒரு கவனம் வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கே தெரியும். ஏன் அப்படின்னா, இமோஷன்ஸ் டைரக்டா நம்மளோட உடல் உறுப்புகளை பாதிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எப்பயுமே நம்ம ஒரு மாதிரி ஒரு ஹேட், இப்பெல்லாம் இந்த இன்டர்நெட் காலத்துல இந்த ஹேட்ரட் ஜாஸ்தி இருக்கு. ஒரு கமெண்ட் போடுறதுல கனாபினா நம்ம கமெண்ட் போடுவோம், அவங்கள பத்தியே தெரியாது. ஒரு அன்னெசரி ஒரு ஹேட்ரட், நமக்கும் அவங்களுக்கும் பர்சனலா ஒண்ணுமே இருக்காது, பட் அன்னெசரி ஹேட்ரட் இருக்கும். அண்ட் ஒரு இம்பேஷன்ஸ், எல்லாமே டக் டக்குன்னு நடக்கணும்னு நம்ம குழந்தைங்களாம் விருப்பப்படுறாங்க, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஹேட்ரட் அண்ட் இம்பேஷன்ஸ் இருந்ததுன்னா, ரெகுலரா அதே மாதிரி ஒரு மூட்லயே அவங்க இருக்காங்கன்னா ஹார்ட் அஃபெக்ட் ஆகுது. இது அந்த ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட்னு இருக்கு, இந்த மாதிரி நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாம் இந்த விஷயத்த சொல்லுது. எப்படி நம்ம இமோஷன்ஸ் நம்மளோட ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணுது. எப்பயுமே ஒரு மாதிரியான ஒரு ஃபியர், ஆன்சைட்டியோட இருந்தா லிவர் அஃபெக்ட் ஆகுது. இப்ப நம்மளாம் என்ன பண்றோம், ஏதோ ஒரு பயத்துல எதிர்காலம் என்ன ஆயிடுமோ, குழந்தை நல்லாதான் படிச்சிருப்பான், பட் அவனுக்கு வேலை கிடைக்குமா, நல்ல பொண்ணு கிடைக்குமா, பேரனுக்கு நல்ல ஸ்கூல்ல சேர்த்துடுவோமா,
எப்படி அவன் இப்படி விளையாட்டு இப்படி துருன்னு படிக்க மாட்டேங்கிறானே, அவனுக்கு ஒரு அன்னெசரியான ஒரு நமக்குள்ள ஒரு ஃபியர் இருக்கும். நியாயமானதுக்கு கூட இருக்கலாம், பட் இந்த மாதிரி இது நடக்காமே இருக்காது. பட் நம்ம பாட்டுக்கு ஒரு வரியில இருப்போம், ஒரு ஆன்சைட்டியில இருப்போம். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது, ரெகுலரா அப்படி இருக்கும்பொழுது லிவர் அஃபெக்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஆர்கனும் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. நம்மலாம் எப்படி அப்படின்னா, நம்ம காலத்துல அட்லீஸ்ட் வந்து நம்மலாம் கொஞ்சம் சோஷியலி கனெக்டடா இருந்தோம். இந்த காலம் கோயிங் ஃபார்வர்ட் குழந்தைங்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சோஷியலி ரொம்ப கனெக்டடா இல்லை. அவங்க இமோஷன்ஸை ஷேர் பண்றது, அவங்க இமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு தெரியாமே இருக்கு. அவங்களுக்கு அது பிடிக்கவும் இல்லை. ஏன்னா அந்த கேட்ஜெட்டோடயே அவங்க இருக்கிறாங்க நிறைய டைம். அப்போ அவங்களோட இமோஷனல் கோஷன் வந்து ரொம்ப கம்மியா ஆயிடுது. நம்ம கூட பரவாயில்ல, கொஞ்சம் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால நம்மளோட ஹார்ட் ஹெல்த் கொஞ்சம் நேச்சுரலாவே அது பாதுகாக்கப்பட்டுருச்சு. அதனாலதான் இப்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய கேள்விப்படுறோம், டெய்லி நம்ம பாக்குறோம். 35 வயசு 45 வயசுல உள்ளவங்க ஹார்ட் அட்டாக்ல போறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஜெனரேஷன் இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம உண்ணும் உணவு, சுவாசிக்கும் காற்று, அதை தாண்டி நம்மளோட இமோஷன்ஸ் வந்து இந்த மாதிரி அன்னெசரி ஃபியர், அன்னெசரி ஒரு ஹேட்ரட், ஒரு ஏதோ ஒரு அன்சர்டனிட்டி ஏதோ ஒரு வந்துட போகுது அப்படிங்கிறதுனால ஒரு ஆன்சைட்டி, இது வந்து சப்கான்சியஸா நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஃபாஸ்டா போகும்போது அந்த குழந்தை படிக்குது, இங்க படிக்குது, நமக்கு என்ன ஆயிடுமோ இப்படிங்கிற மாதிரி பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இப்ப காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த பியர் ப்ரெஷர் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, நமக்கு கிடைக்கல, நமக்கு கிடைக்குமா, என்ன ஆகும். ஃபர்ஸ்ட் இயர் ஆர்கிடெக்சர் வந்து சேர்ற குழந்தை என்னோட ஃபைனல் இயர்ல எனக்கு என்ன பிளேஸ்மெண்ட்ல என்ன பேக்கேஜ் கிடைக்கும்னு கேக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தால ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது என்னன்னே தெரியாது. இதே ஆர்இசியில தான் அப்ப படிச்சது, கிடைச்சது, போய் படிச்சோம். 5 வருஷம் கழிச்சு என்ன வேலை கிடைக்கும், என்ன பேக்கேஜ் கிடைக்கும் யோசிக்கவே இல்லை. இந்த காலத்துல அந்த மாதிரி இருக்காங்க குழந்தைங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மாதிரியான சப்கான்சியஸ் ஃபியர் இருந்துட்டே இருக்கு. இதனாலதான் இந்த ஜென்ரேஷன் வந்து நிறைய ஹார்ட் டிசீஸ் அவங்களுக்கு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு ஹார்ட், நம்ம இமோஷன்ஸ் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு நம்மளோட ஹார்ட் ஹெல்த். அதை தாண்டி மற்ற ஆர்கன்ஸும் டைரக்டா இருக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து உணர்வுகள் வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு பெரிய காரணமா இருக்குன்னு எவ்வளவு நமக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. உணவு வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு நினைச்சிருக்கோம். பட் கோயிங் ஃபார்வர்ட் என்னன்னா, உணவு அவ்வளோ அதுவுமே ஆர்டிபிஷியலா இருக்கு. நம்மளோட உணர்வுகள் ஆனா நம்ம கையில இருக்கு. எது நடக்கும்பொழுது இதை ஹாப்பியா எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து 6 o'clock மீட்டிங் ஆரம்பிக்கலாம்னு இருந்தோம், அது 7 o'clock ஆச்சுன்னு வச்சுப்போமே. இல்ல இவங்க வரணும்னு நினைச்சோம், வரல, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இவன் 500 500க்கு 470 வாங்கலான் இருந்தா, ஆனா 449, இட்ஸ் ஓகே. நம்ம குழந்தை அப்படி வாங்கும்போது நம்ம அப்படி நம்ம சொல்லணும். அப்போ அவனுக்கும் he can also manage. இப்படி நம்மளோட தினப்படியான நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட உணர்வுகள் நம்ம கவனிக்கணும். உணர்வுகளை சரியா கவனிச்சுட்டாலே நான் எல்லாருமே கொஞ்சம் சுமாரான ஹெல்தி சாப்பாடு சாப்பிடுறோம். இப்ப ரொம்ப அவேர்னஸ் பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு வந்துடுச்சு, வாக்கிங் அதெல்லாம் பண்ணிடுறோம். பட் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், நம்மளோட இமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உணர்வுகள் நம்ம உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது உணர்வுகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும்னு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹார்ட் மேட் இன்ஸ்டியூட் நான் சொன்னேன் இல்லையா, அவங்க என்ன ரிசர்ச் பண்ணிருக்காங்கன்னா, நம்ம இதயத்திற்கு எவ்வளோ ஸ்ட்ராங் நம்மளோட மைண்ட். ஏன்னா நம்ம எல்லாருமே அறிவு சார்ந்த விஷயம் இதுதான் இம்பார்ட்டன்ட் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஐக்யூஸ் இம்பார்ட்டன்ட் தான் நினைக்கிறோம். ஒருத்தங்க வந்து ரொம்ப அறிவா இருந்தா உடனே நம்ம வந்து ஒரு நேச்சுரலா ஒரு மரியாதை கொடுக்குறோம். பட் ரொம்ப உணர்வு பூர்வமா ஒரு அன்பாவோ, ஒரு கனிவாவோ, ஒரு பண்பாவோ, ஒரு கருணையுடன் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நம்ம ஒரு ரிகார்ட் கொடுக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். போயிட்டு ஒருத்தவங்க ரொம்ப கனிவா இருக்காங்க, ஆனா ரொம்ப படிக்கல. ஒருத்தவங்க ரொம்ப படிச்சிருக்காங்க, பட் அவங்கள்ட்ட கனிவா இல்லை. நம்ம எப்படி அவங்கள ஹேண்டில் பண்றோம்னு பார்க்கணும். ஆக்சுவலா யாரு ஹைலி இமோஷனலி இன்டெலிஜென்ட்டோ அவங்க வந்து the world needs more of them. அதனால்தான் பெரிய
தலாலாமா இந்த மாதிரி பெரிய சயின்ஸ் எல்லாம் சொல்றாங்க. மதர் தெரேசா இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கம்பேஷன், கைண்ட்னஸ் இதெல்லாம் இதயத்துக்கான ஒரு விஷயம். இதெல்லாம் நிறைஞ்சவங்க இந்த உலகத்துக்கு தேவை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் ஏன்னா, நிறைய பேர் அறிவு சார்ந்தே ரொம்ப காலமா நம்ம பயணிச்சுட்டே வந்துட்டோம். அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்ப போனாலும் அவங்களோட வார்த்தையே ஒரு கனிவா இருக்கும் இல்லையா, அன்பா இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன். பிகாஸ் நம்மளோட ஹார்ட்டை வந்து நம்ம ரொம்ப லெஸ்ஸா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா, பிசியலாஜிக்கலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பிரெயின் உடம்பு இப்ப நம்ம ஆக்டிவிட்டி பண்ணோம் இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட பிரெயின்ல வந்து 2 போர்ஷன்ஸ் இருக்கு. ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் இருக்கு. ரைட் வந்து இடதுபுறமா பாடியை வந்து கவர்ன் பண்ணுது. லெஃப்ட் பிரெயின் வந்து ரைட் சைட் பாடியை கவர்ன் பண்ணுது. அதனாலதான் நீங்க எவ்வளவு அலர்ட்டா இருக்கும் பொழுதும் உங்களால ஒரு விஷயம் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு விஷயம், ஒரு ரைட் சைட் லெஃப்ட் சைட் பாடியை கவர்ன் பண்ணுது. அப்போ ரைட் லெஃப்ட்ல வந்து ஹார்ட் இருக்கு. ஓகேவா? அதனால ரொம்ப காலமா என்ன ஆயிடுச்சு, நம்ம லெஃப்ட் பிரெயின் ஓரியன்டா இருந்துட்டோம். லெஃப்ட் பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இடது மூளை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அறிவுபூர்வமான லாஜிக்கல் கால்குலேஷன்ஸ், ரீசனிங் பண்றது, அறிவு சார்ந்த கால்குலேஷன்ஸ் இதுதான் பண்ணும் இடது மூளை. ரொம்ப காலமா நம்ம என்ன பண்ணுறோம், தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப படிச்சிருக்க மாட்டாங்கல்ல, அவங்க வந்து ரைட் பிரெயின் ஆக்டிவேட்டடா இருந்தாங்க. இப்ப எல்லாருமே நம்ம நிறைய பேர் ஒத்துப்போம், அது அப்போ ரொம்ப நல்லா இருந்தது, ஆசப்பாசமா இருந்தாங்க அப்படின்னு ஒத்துப்போம். ஸோ அவங்க ரைட் பிரெயின் ஓரியன்டா இருந்தாங்க. ஸோ ரொம்ப காலமா என்ன ஆயிடுச்சு, நம்ம ரொம்ப அந்த இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயினுக்கு. ரைட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டார்மன்ட் ஸ்டேட்டுக்கே போயிடுச்சு. உணர்வு பூர்வமான விஷயங்கள் குறைஞ்சு. ஸோ நம்ம இதயத்தின் மேல ஒரு தியான பயிற்சின்னு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இங்க பிரெயின் கனெக்டடா இருக்கு இல்லையா, ஸோ ஸ்லோலி நம்ம ரைட் பிரெயினும் நல்ல ஒரு ரைட் பிரெயினோட விஷயங்கள் எல்லாமே என்னன்னா, இமோஷன்ஸ், கிரியேட்டிவிட்டி, யாரு கலைகள், ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் என்ன எப்படி இருப்பாங்கன்னா ரைட் பிரெயின் ஓரியன்டா இருப்பாங்க. இது ரொம்ப ஒர்க் பண்ணும். இன்ட்யூஷன், நமக்கு உள்ளுணர்வு, எனக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அது ரைட் பிரெயின். ஸோ ரைட் பிரெயின் வந்து நேச்சுரலா கிரியேட்டிவா, இன்ட்யூட்டிவா, இமோஷனல்ஸ் எல்லாம் ரைட் பிரெயின், அதுதான் ஹார்ட். லெஃப்ட் வந்து ஃபுல்லா கணக்கு வழக்குகள், லாஜிக்ஸ் தான் பண்ணும். நம்ம ரொம்ப காலமா இப்படி ஒரு இம்பேலன்ஸ்ல இருந்துட்டோம். ஸோ அதனாலதான் இப்போ இந்த காலகட்டத்துல நம்ம ரொம்ப கேள்விப்படுறோம், இந்த மெடிடேஷன், யோகாலாம் இப்பதானே ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர்லாம் ரொம்ப கேள்விப்படுறோம். ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் நமக்கு இந்த யோகா மெடிடேஷன்லாம் நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இல்லவே இல்லை. இப்போ எல்லாரும் ஒத்துப்பாங்க, கண்டிப்பாங்க கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பண்ணவே இல்லைங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப காரணம் என்னன்னா, இதுதான் ரீசன். பரவலா நம்மளோட சொசைட்டில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப நம்ம வந்து இதயத்தோட கனெக்ஷனை வந்து லூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஹார்ட் பேஸ்ட் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ணும்போது நேச்சுரலா என்ன ஆகும், இதயத்துல இருந்து தானே நம்மளுக்கு பிளட் வந்து பாடி ஃபுல்லா பம்ப் ஆகி போகுது இல்லையா. ஸோ ஒரு நல்ல மேம் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு சஜஷன், ஹார்ட்டோட ஒரு கனெக்ஷன், ஒரு சஜஷன் கொடுத்துட்டு நம்ம ஒரு அமைதியா இருக்கும் பொழுது நேச்சுரலா இந்த ரைட் பிரெயின் வந்து ஸ்லோலி அது வந்து அதுக்கு ஒரு ஃபுட் மாதிரி அது ஆக்டிவா ஆயிட்டே இருக்கும். அப்போ பிளட் பாடி ஃபுல்லா போகும்போது அந்த ஒரு குட்னஸ், நம்ம என்ன ஒரு எண்ணத்தோட அந்த தியானத்துக்கு உட்கார்றோமோ அது நம்ம பாடி ஃபுல்லா போகும்போது எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி பிகம்ஸ் அதோட ஒரு அந்த பாசிட்டிவ், அந்த பிளட்டோட அந்த பாசிட்டிவோட போகும்போது உடல் ஆரோக்கியம், இதய நலன் மட்டும் இல்லை, இதயம் தான் நம்மளோட சென்டர், நம்ம லைஃபோட சென்டர். ஸோ அதுலேயே நம்ம ஒரு குட்னஸோட ஒரு மெடிடேட் பண்ணும்பொழுது பாடி ஃபுல்லா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கும். இது வந்து நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். நாங்க எல்லாருமே இங்க வந்திருக்கவங்க எல்லாம் ஒரு 10, 15, 20 வருஷமா பயிற்சி பண்றோம். கண்டிப்பா அதுக்கான பலன் இருக்கு. அண்ட் எல்லாருமே இப்போ வந்து மெடிடேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம்.
பட் ஒரு ரிக்வெஸ்ட் நான் என்ன உங்களுக்கு வைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட உடல் ஆரோக்கியம் நம்ம கையில. நீங்க அதை மெடிடேட் பண்ணும்போது மேம் சொன்னாங்க இல்லையா, என்னன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொன்னாங்க. இப்பெல்லாம் இந்த வைப்ரேஷன்ங்கிற வார்த்தையுமே நிறைய கேள்விப்படுறோம். ஸோ என்ன நேச்சுரலா ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஒரு இப்போ இந்த இடம் நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம் இல்லையா, இப்போ இங்க நடுவுல வந்து ஒரு ஹோம குண்டை வளர்க்குறோம்னா நம்ம எல்லாம் என்ன ஃபீல் பண்ணுவோம்? இங்க ஒரு நெருப்பு போடுறோம்னு வச்சுப்போமே, என்ன ஃபீல் பண்ணுவோம்? என்ன மேம்? ஓகே, பக்தியா ஃபீல் பண்ணுவோம். ஸோ நெருப்பு வருது, அதுதான் இது. ஸோ என்ன ஃபீல் பண்ணுவீங்க பக்கத்துல உட்காந்துருக்கோங்க? ஹீட். ஓகே, பக்தி இஸ் குட். ஸோ அதுதான் ஃபைனல் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த மெடிடேஷன். ஓகே, ஸோ என்னன்னா ஹீட் ஃபீல் பண்ணுவோமா? ஸோ அதை நம்ம தொட மாட்டோம், பட் அதை நம்ம ஃபீல் பண்றோம்ல, அந்த உணர்வு, அந்த சூடு, அதோட உணர்வு. அதே மாதிரிதான் நம்ம நல்லா மெடிடேட் பண்ணும்பொழுது ஹாப்பியா இருந்தோம்னா, ஒரு ஹாப்பி ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் பக்கத்துல உள்ளவங்களுக்கு நமக்கு தெரியாமே அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம ஒரு சோகமா இல்ல ஒரு நார்மல் மூட்ல ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு நார்மல் மூட்ல தான் போறீங்க, ஒரு நார்மல் ஃபீல்ல. அந்த கல்யாணத்துக்கு போகும்போது அங்க எல்லாரும் கலர்ஃபுல்லா ஜாய்ஃபுல்லா பாட்டுலாம் பாடும்போது நேச்சுரலா என்ன ஆகும்? நமக்கு அந்த ஹாப்பினஸ் நம்மளையும் கொஞ்சம் ஒட்டிக்கும் இல்லையா? நம்ம ஒண்ணுமே பண்ணல, நம்ம நார்மலா ஒரு மாதிரியான மூட்ல போறோம், சோகமா இல்ல, நார்மலா போறோம். பட் அங்க பார்த்தோன்னே அது நேச்சுரலா நமக்கு வந்துடும். அப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஹார்ட்டை கவனிச்சு நம்ம எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நிறைய நேரம் நான் வந்து ஒரு மாதிரியான ஒரு ஜாய்ஃபுல் ஸ்டேட்லயோ, ஒரு சமாதானமான ஒரு ஸ்டேட்லயோ, ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்லயோ, ஒரு அஜிடேட்டட் இல்லாத ஸ்டேட்லயோ இருக்க போறேன்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம். மெடிடேட் பண்ணும்போது அது நேச்சுரலா வந்துடும். அப்படி இருக்கும்போது என்ன பண்றோம்? நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கான உதவி பண்றோம்னா, பிரபஞ்சத்தோட வைப்ரேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ஒருத்தங்க ஹாப்பியா இருக்கும்போது நேச்சுரலா பக்கத்துல உள்ளவங்களுக்கு அது அவங்களுக்கே தெரியாம அது போயிடும். அப்போ அவங்க வந்து அத பெனிஃபிட் ஆறாங்க. இப்படி எல்லாருமே ஹாப்பியா இருந்தா, அதுதான் எங்களோட தியான பயிற்சி, எங்களோட ஆர்கனைசேஷனோட என்னன்னா, we make the world a better place to live in. நம்ம தாத்தா பாட்டி இருந்த மாதிரி நம்ம இப்போ நம்ம இல்ல, அந்த வேர்ல்டு இப்போ இல்ல, அந்த நிலம் அப்படி இல்ல, அந்த காற்று அப்படி இல்ல, நிறைய நம்ம தொலைச்சிட்டோம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம்னா அட்லீஸ்ட் ஒரு பெட்டர் வேர்ல்ட். நம்ம இதயத்தையும் நம்ம உணர்வுகளையும் நம்ம எமோஷன்ஸ்களையும் நம்ம கவனிச்சுக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, நம்ம உடல் ஆரோக்கியம் அற்புதமா இருக்கும். நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா மற்ற விஷயங்களும் இருக்கு, நிறைய உணவு பழக்கம், காற்று மாசு, இதெல்லாம் இருக்கு. அதை தாண்டி நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு பெட்டர் உலகம், பெட்டர் வேர்ல்டு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம சந்ததியினருக்கு விட்டு போகிறோம். இவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பு. வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வெளியெல்லாம் போக முடியாது, வீட்டுல உள்ள ஹஸ்பண்ட் அவங்க கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்கன்னா, நீங்க வீட்டுல உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்களோட இதயத்தை கவனித்து ஒரு தியானம் பண்ணும் பட்சத்துல உங்க உடல் ஆரோக்கியம் பேணி காக்கப்படுது. மனம் எமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்க மனம் வந்து ஒரு மாதிரியான அமைதி நிலையில இருக்கும், ஹாப்பி ஸ்டேட்ல இருக்கும். அது உங்க பக்கத்துல உள்ள அனைவருக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம இந்த ஹீட் பத்தி சொன்னோம் இல்லையா, நேச்சுரலா அவங்களுக்கு, நீங்க ஹாப்பியா இருந்தீங்கன்னா அது நேச்சுரலா உங்க பேர குழந்தைங்களுக்கோ அவங்களுக்கே தெரியாம அது பரவும். நேச்சுரலா என்ன ஆகும்? இந்த மாதிரி நல்ல வைப்ரேட்டரி ஸ்டேட்ல your thoughts become positive. when right brain fully பேலன்ஸா இருக்கும்போது நேச்சுரலா நீங்க பாசிட்டிவ் பீயிங்கா மாறிடுவீங்க. பாசிட்டிவாவே யோசிப்பீங்க எது நடந்தாலும். ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக்னு கேரக்டர் சொல்லுவாங்க இல்லையா, நேச்சுரலா நீங்க ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா மாறிடுவீங்க, பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்க வீட்டுல ஒரு ரூமுக்குள்ள ஒரு சின்ன அறையில உட்கார்ந்து பண்ற தியானம் இந்த பிரபஞ்சத்துக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ண. சில அம்மாங்கள் பாட்டிங்கெல்லாம் என்னால ஒன்றும் முடியலமா, வயசாயிடுச்சு, என்ன பண்ண போறேன், இல்ல, நீங்க ஒரு 10-15 மினிட்ஸ் பண்றதுனால இவ்வளவு விஷயம் நடக்க போது உலகத்துக்கு. நம்ம ஒரு பெரிய அற்புதமான உலகத்தை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு, அதான் இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, சஸ்டைனபிள் கோல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. என்னன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம எந்த மாதிரியான உலகத்தை, எந்த மாதிரியான வளங்களை விட்டு சொல்றோம் அப்படிங்கறத, நம்ம ஆரோக்கியமா ஹாப்பியா இருக்கு, உடல் ஆரோக்கியம், அதை மட்டும் நான் சொல்லல, உள்ள ஆரோக்கியம், உள்ளம்
ஓகே, நம்ம உணர்வே மருந்து அப்படிங்கிற மாதிரிதான் நான் அந்த ஒரு டாபிக் பேசினேன். அப்பதான் சார் வந்து அதை பார்த்துட்டு தான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. உணவே மருந்து, ஃபுட் இஸ் மருந்துன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. அந்த காலம் போயிடுச்சு. இப்போ எதிர்காலம் உணர்வு தான் மருந்து. நம்ம உணர்வுகளை கண்டிப்பா கவனிக்கணும். இப்ப இந்த செஷன்லயே இருக்கோம் அப்படின்னா, சரி ஏதோ நான் பேசுறேன், சிலது பிடிக்காம இருக்கலாம், என்னங்க ஒரு கண்டென்ட் எதுவும் பெருசா சொல்லலையேங்கிற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு மூட்ல போனா எனக்கு பாதிப்பு இல்லை. யாருக்கு பாதிப்பு? நீங்க அப்படி இருந்தீங்கன்னா, இல்ல ஏதோ சொல்றாங்களேன்னு ஹாப்பியா நீங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க ஆரோக்கியம். ஸோ ஒரு மொமெண்ட்டும் நம்ம எப்படி நம்ம எமோஷன்ல இருக்கோம் அப்படிங்கிறதுல நம்ம கவனமா இருந்தோம்னா நமக்கு நல்லது. இல்ல ஏதோ வந்தோம் ஏதோ இருந்தோம் அப்படிங்கும்போது என்ன ஆகுது, நமக்கு தான் அந்த உணர்வு வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குது. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு. நம்ம தினப்படி நம்ம உணர்வுகளை மேனேஜ் பண்ணணும். இமோஷனலி இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா யாராலெல்லாம் இப்ப போய் அதை படிக்க முடியும்? கை தூக்குங்க. இல்லையா? நம்மளால முடியாது. நம்மளாம் ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கோம், கம்ப்யூட்டர் கோடிங் எல்லாம் தெரியாது. அப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எக்ஸ்பர்ட் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம் நம்மளால. ஆனா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் விச் இஸ் த ஃபியூச்சர், அதுல யாரெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் ஆக முடியும்? யாரெல்லாம் இங்க உள்ளவங்க எக்ஸ்பர்ட் ஆக முடியும்னு நினைக்கிறீங்க? என் உணர்வுகளை நான் புரிஞ்சுக்குவேன், அதை நான் ஹேண்டில் பண்ணிடுவேன், நான் ஹாப்பியா இருக்க ட்ரை பண்ணுவேன், சோகம் வந்தாலும் அதை இமீடியட்டா அதை டைவர்ட் பண்ணுவேன், அப்படிங்கிறதுல நான் சக்சஸ்ஃபுல்லா ஆவேன் அப்படிங்கிறதுல எத்தனை பேர் ஓகே சொல்லுவீங்க? சரி, அட்லீஸ்ட் எல்லாராலையும் பண்ண முடியும். எல்லாரும் இமோஷனலி ஹைலி இன்டெலிஜென்ட்டா நம்ம ஆக முடியும். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இஃப் சம்படி ஹேஸ் அ ஹை இமோஷனல் கோஷன், ஃபார் ஹிம் டு சக்சீட் இன் லைஃப், வாழ்க்கையில சக்சஸ் பார்க்கறது வந்து 25 to 40% சக்சஸ் இஃப் யூ ஆர் இமோஷனலி இன்டெலிஜென்ட். இஃப் யூர் IQ, if you have a very good IQ, the success 20%. IQ நல்லா இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறதுக்கு 1 to 20% சொல்றாங்க. பட் இஃப் யுவர் EQ is emotional quotient, emotional intelligence-ம் சேர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பா 25 to 40% சக்சஸ் இருக்கு. அப்போ நம்ம எல்லாருமே அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நல்லா வளர்த்திக்கிட்டோம்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் காலத்துல நம்ம வாழ்க்கையும் அற்புதமா இருக்கும். நம்மளோட கூட இருக்கிறவங்க, நம்ம குழந்தைங்க, நம்ம பேர குழந்தைங்க எல்லாருமே ஒரு ஹெல்தி லைஃப் வாழலாம். ஹார்ட் ரிலேட்டடா நிறைய ரிசர்ச்சஸ் இப்ப போயிட்டு இருக்கு. ஹார்ட் அண்ட் மைண்ட், எப்படி ஹார்ட் வந்து மைண்டுக்கு சிக்னல்ஸ் இட் சென்ஸ். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மைண்ட் ஒன்லி சென்ஸ் த சிக்னல் டு த பாடி. இல்ல, ஹார்ட் வந்து மைண்டுக்கு என்ன சொல்றது, த்ரூ மெனி வேஸ், பிசியோலாஜிக்கலி, நியூரோலாஜிக்கலி இட் சென்ஸ் சிக்னல்ஸ். இங்கேருந்து சிக்னல் போகுது. ஹார்ட் வந்து ஒரு 500,000 டைம்ஸ் எலக்ட்ரிக்கலி மேக்னெட்டிக்கலி ஸ்ட்ராங்கர் தென் பிரெயின் அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹார்ட் வந்து சும்மா அது பாட்டு துடிச்சிட்டு இருக்கு, மைண்டு தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது ஆக்சுவலா இல்லை. அவர் ஹார்ட் இஸ் மோர் பவர்ஃபுல். ஹார்ட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் மோர் பவர்ஃபுல். நம்ம ஹார்ட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப பவர்ஃபுல். அதனாலதான் ஒருத்தவங்க ரொம்ப அன்பா இருந்தாங்கன்னா டக்குன்னு அவங்கள பிடிச்சிடுது, ஒரு மேக்னெட் மாதிரி. ஏன்னா அவங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கர். ஸோ இவ்வளோ விஷயம் சயின்டிஃபிக்கா நம்ம ஹார்ட்டுக்குள்ளார இருக்கு. ஸோ கண்டிப்பா பை கவர்னிங் நம்மளோட இமோஷன்ஸை நம்ம வந்து கவர்ன் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதற்கான ஒரு ஸ்ரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்மளோட இதய நலன் பாதுகாக்கப்படும். எல்லாருக்குமானதுதான். ஸோ பெண்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா வரும்போது இயற்கையே பெண்களை வந்து இப்போ அன்பு அப்படின்னா, தாய் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், தாய் பாசம் இல்லையா, அம்மானா அன்பு. அதுக்காக அப்பாவுக்கு வந்து அன்பு இல்லைன்னு இல்லை. எல்லாருமே ஒரு விஷயத்துல டாமினேட்டா இருப்பாங்க. ஸோ பெண்களுக்கு இயற்கையாவே அவங்க வந்து நம்ம ரைட் பிரெயின் ஓரியன்டட் பெண்கள். அதனாலதான் அவங்க இமோஷனலி டெசிஷன்ஸ் எடுப்பாங்க, இமோஷன்ஸா இருப்பாங்க. அவங்க டக்குன்னு அழுவாங்க. இதை வந்து ஒரு மாதிரி நமக்கு வந்து கிண்டல் கூட பண்ணுவாங்க. அப்படி இல்லை, இயற்கையாவே ஃபீமேல் விமன் ரைட் பிரெயின் டாமினேட்டடா தான் இயற்கை நம்மளை படிச்சிருக்கு. அப்போ இயற்கையே நமக்கு வந்து ஒரு
உதவி பண்ணிடுச்சு. ஸோ யூ ஆர் ஸ்ட்ராங்கர் வித் யுவர் ஹார்ட். மென் எப்படின்னா அவங்க இயற்கையாவே லெஃப்ட் பிரெயின் டாமினேட்டடா இருப்பாங்க. அதுக்காக நமக்கு டாமினன்ஸ் இல்லைன்னு இல்லை. ஒரு விஷயம் 49-51 அந்த மாதிரி தான். எல்லாருமே அறிவானவங்க, எல்லாருமே அன்பானவங்க. பட் ஒரு விஷயம் நமக்கு பெண்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. பிகாஸ் நம்ம இயற்கையிலேயே இதயம் சார்ந்து வாழ்றவங்க. அதுக்குதான் அன்பு அம்மா அப்படின்னா அம்மானா அன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்பே டேஷ்னா என்ன சொல்லுவோம்? அன்பே இல்ல, அம்மா தான் முடிஞ்சிருச்சு. அன்பே சிவம்னு சொல்றோம் இல்லையா? சோ அப்ப என்னன்னா அறிவே நமக்கு அப்படி சொல்லல, அன்புதான் சிவம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு நம்பிக்கை சார்ந்து இருப்போம் இல்லையா? எந்த நம்பிக்கையா இருந்தாலுமே அன்புதான் அந்த சக்தி, அன்புதான் உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த கடவுளோ அந்த இறைத்தன்மையோ ஏதோ அதுக்கு அன்பைதான் நம்ம சொல்றோம். காட் இஸ் லவ் அப்படிங்கிறோம். அன்புனா அது எங்க இருந்து வருது? அன்புக்கு என்ன சிம்பிள்? சோ ஹார்ட்டுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. அன்பே சிவம் சொல்றோம், நல்லா கோயிலுக்கு போறோம், நல்லா சர்ச்சுக்கு போறோம். ஆனா அன்பு எவ்வளவு இருக்கு நமக்குள்ளார? நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம் இல்லையா? எல்லாருக்குள்ளயும் அன்பு மரியாதை வச்சிருப்போம். எல்லாருக்கு மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம். 100% அன்பு என் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள என்கிட்ட இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே 100% அன்பு இருக்கு எனக்கு, எப்பயுமே 100% தான். அப்படி கேட்டா கொஞ்சம் நமக்கு டவுட் வரலாம். எங்க மாமா மேல, மாமனார் மேல, அத்தை மேல எல்லாம் எவ்வளவு அன்பு 100% இருக்கான்னு கேட்டா இல்ல. பட் நம்ம கடவுளை அவ்வளவு கும்பிடுவோம், அன்பே சிவம்னு சொல்றோம். அந்த இறை சக்தினா என்னன்னா அன்பு மிகுந்து இருக்கும் பொழுதுதான் அது இதயம்ல இருக்கு. அது நம்ம ரொம்ப காலமா கொஞ்சம் தொலைச்சிட்டோம். அந்த இதயத்துல அன்பு நிறைஞ்சு இருக்கும் பொழுது அதான் சொல்லுவாங்க, நீங்க அன்பு நிறைந்திருந்தா இறைவன் உங்க இதயத்துல குடியிருப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. சோ அவருக்கு ஆக்சுவலா குடியிருக்கிறதுக்கான ஒரு இடம் கம்மியா போயிடுச்சு. ஏன்னா நம்ம இதயம் ரொம்ப அன்புல குறைஞ்சிருக்கு, அறிவுல ஜாஸ்தியா இருக்கு. அதுக்காக அன்பு இருக்கவங்க நிறைய இருக்காங்க, பட் ரொம்ப குறைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல. ஆனா அறிவு சார்ந்து போயிட்டு இருக்கோம் நம்ம. சோ நிறைய இருக்கு நம்ம இதயத்துக்கு, சயின்டிபிக்கலி இவ்வளவு இருக்கு. எமோஷனலி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம ஹார்ட்டை நம்ம இத்தனை நாளா கவனிக்காம இருந்தாலும் அதுக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அந்த இதயம், அந்த அன்பு, அந்த இமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு எங்களோட இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ். நீங்க ஒரு 10 minutes டெய்லி உங்க இதயத்தோட ஒரு கனெக்ஷன். இப்ப எப்படின்னா நம்ம போன்ஸ் எல்லாரும் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த போன்ல மொபைல் டேட்டா கொடுக்குறாங்கல்ல, அந்த டேட்டா ஆன் பண்ணாம இருந்தா டேட்டாவே இல்லை, எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் நீங்க நம்ம ஃபீல் பண்ணுவோம். உங்க போன்னால என்ன பலன்? எல்லாரும் கொஞ்சம் சிரிக்கிறீங்க. ஐயோ அப்படி ஒரு காலம் வந்துருமா? எல்லாருக்கும் அப்படி ஒரு சிரிப்பு. அப்படி ஒரு காலம் வந்துருமா? அப்படி ஒரு காலத்தை நம்மளால இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. ஆக்சுவலா நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கும். நமக்குள்ளார அந்த அன்லிமிட்டட் டேட்டா, நமக்குள்ளார அந்த இறைத்தன்மைங்கிற அன்லிமிட்டட் டேட்டா இருக்கு. நம்ம லாகின் பண்ணவே இல்லை, அந்த டேட்டாவை நம்ம ஆக்சஸ் போய் நம்ம எடுக்கவே இல்லை, அதற்கான முயற்சி பண்ணல. படிக்கிறோம், சாமி எல்லாம் சொல்றாங்க, கோயிலுக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோமா, எல்லாம் கும்பிடுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா ஆக்சுவலா அதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த டேட்டா சுத்திக்கிட்டே இருக்கும்ல, பஃபர் ஆயிட்டே இருக்கும்ல. நம்ம கஷ்டமா இருக்கும், அங்க போவோம், இந்த கார்னர்ல போவோம், இங்க போவோம் இல்லையா? அந்த மாதிரிதான். அதெல்லாம் நம்ம பண்ணாலும் நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருப்போம். நம்மளோட ரிச்சுவல்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், பட் ஆனா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அதெல்லாம் சரியா பண்ணுன்னா நம்ம கண்டிப்பா 100% எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. ஏன் அப்படின்னா அது சுத்திக்கிட்டே இருக்கு, பஃபர்ல இருக்கு, அப்பப்போ வருது, அப்பப்போ போகுது. எப்பயுமே அன்லிமிட்டட் கனெக்ஷன் இருக்கும்போது ஹாப்பியா இருக்கும். அந்த இறைத்தன்மை நமக்குள்ளார இருக்கு. நம்ம இதயம் அதுக்கு தயாரா இருக்கா, ஓப்பனா இருக்கா? எப்போ அது அந்த இறைத்தன்மையை நம்ம இங்க குடிக்கொள்ளும் அப்படின்னா நம்ம அன்பு நிறைஞ்சிருக்கும் பொழுதும், ஒரு ஆனந்தமான ஒரு நிலையில இருக்கும் பொழுதும், ஒரு அமைதியான நிலையில இருக்கும் போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லாகின் ஆயிடும் உங்க ஹார்ட்ல.
அந்த டேட்டாவை நீங்க ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படிதான் நம்மளோட முன்னோர்கள் சயின்ஸ் ஞானிகள் எல்லாமே அப்படிதான் நமக்கு பலவிதமான அந்த நம்மளோட ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்பெல்லாம் பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் இல்லை. பட் நமக்கு பெரிய பெரிய பொக்கிஷங்கள் வேதங்கள் உபநிஷதங்கள்லாம் எப்படி வந்தது? அவங்க உள்ளுக்குள்ளார இருந்து அந்த டேட்டால இருந்து அவங்களுக்கு தோணும், அப்படியே டக்குன்னு அப்படியே வரும். எல்லா நாலேஜும் உள்ளுக்குள்ளார இருக்கு, நமக்கு நம்ம இதயத்துல இருக்கு. இங்க இருந்து எல்லா நாலேஜும் எடுக்கலாம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கூகுள்லயும் யூடியூப்லயும் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இன்னும் என்னென்னவோ ஆக போகுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல இல்ல. சோ இந்த சைக்கிள் வரப்போகுது. சோ இதயத்தை நோக்கி அந்த காலத்துல 10,000 வருடங்கள் முன் யுகங்கள்ல எல்லாம் இங்கேருந்து டேட்டா எடுத்தாங்க. நம்ம யூடியூப்ல இருந்து டேட்டா எடுக்கோம், கூகுள்ல இருந்து எடுக்கிறோம். ஒரு காலத்துல கரண்ட் இருக்காது. ஓகே, இப்பவே நமக்கு பவர் சப்ளை ரிசோர்சஸ் எல்லாம் நம்ம உலகத்துல குறைஞ்சு போகுது இல்லையா? சோலார்ல இருந்து நம்ம கரண்ட் தயாரிக்கிறோம், இதெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ எதிர்காலத்துல இதெல்லாம் இல்லாம போகும்போது நம்ம உள்ள இருந்து டேட்டா எடுப்போம். அதுக்குதான் இப்பவே இந்த காலத்துல ஆரம்பிச்சாச்சு. அதனாலதான் இந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ப்ரெஷர் இந்த மாதிரி தியானத்துக்கு போன்னு சொல்லி அப்படி நேச்சுரலா நம்ம அந்த முன்னாடி காலத்துல முன் யுகங்கள்ல இருந்த மாதிரி ஹார்ட்டோட கனெக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து நமக்கு நாலேஜ் வரும். ஹாப்பியா இருப்போம், அமைதியா இருப்போம், நிம்மதியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். அந்த இறைத்தன்மை நமக்குள்ள அப்போ நம்ம உணர முடியும். அதுதான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியோட மெயின் குறிக்கோள். உங்க இதயத்துக்குள் அந்த இறைத்தன்மை இருக்கு. கண்ணை மூடி அதோட ஒரு கனெக்ஷன், லாகிங் இன் டு த ஹார்ட். லாக் பண்ணும்போது நேச்சுரலா கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்துல என்ன ஆகும், டேட்டா கனெக்ஷன் கிடைக்காது, சுத்திட்டே தான் இருக்கும். இப்ப அப்புறம் ஒரு காலத்துல இப்ப நாங்க எல்லாரும் ஏன் வாலண்டியரா மேம் சொன்னாங்க இல்லையா, பிஸி டைம்ல ஏன் இங்க வர, நேற்று தஞ்சாவூர் எங்களோட ஆசிரம்ல ஒரு யூத் ப்ரோக்ராம். ஸோ நேற்று ஈவினிங்லாம் இந்த டைம் அங்க இருக்கேன். ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சு 8 மணி முடிஞ்சு 9:30 தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ ஏன் இப்படி பிஸி டைம்ல ஏன் நம்ம போறோம் அப்படின்னா, இது ஒரு அற்புதமான விஷயம், ஃப்ரீயா சொல்லித்தரும். இதை ஏன் எல்லாரும் பண்ணா ஹாப்பியா இருப்பாங்கல்ல. ஸோ இப்ப நாங்கெல்லாம் 15 வருஷம் பண்றோம்னா சுத்தி சுத்தி கொஞ்சம் கனெக்ஷன் வந்திருக்கு. டேட்டா கொஞ்சம் தான் வந்திருக்கு, டேட்டா இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் இன்னும் பார்க்கல. பட் அந்த டேட்டா பார்த்துட்டா நல்லா இருக்கு. இப்ப எப்படி நம்ம கொஞ்சம் டேட்டா கிடைச்சது, நம்ம ஹிமாலயாஸ் போறோம், சம்மர் வெக்கேஷனுக்கு போறோம்னு வச்சுக்கோமே, லே லடாக் போறோம், அங்க டேட்டாவே இருக்கா. ஒரு இடத்துல டேட்டா கிடைக்கும் போது ஹாப்பி ஆயிடும்ல. அங்க பாருங்க சிரிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போயிடுவோம், டெய்லி அங்க போயிட்டு வீட்டுக்கு கால் பண்ணுவோம் இங்க திருச்சிக்கு. இப்போ கொஞ்சம் டேட்டா கிடைச்சிருக்கு, அது ரொம்ப அற்புதமா இருக்குதான் நாங்கெல்லாம் இங்க இருக்கோம். அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நீங்க நம்பிக்கை இருக்கு, காசு பணம் இருக்கு, ஹாப்பியா இருக்கும். பட் அந்த டேட்டாவை நீங்க ஆக்சஸ் பண்ணும்போது அது வேற மாதிரி ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் வேணும், டேட்டா நிறைய டேட்டா வேணும். 1 GB பத்தல, 2 GB வேணும், 10 GB, TB, டெராபைட்ஸ்னு அது பத்தவே பத்தாது. யாருக்கு எல்லாம் டேட்டா போதும்? ஃப்ரீ டேட்டா எவ்வளவு வேணும் சொல்லுங்க. என்னங்க சார் சொல்லுங்க. நிறைய எண்ட்லெஸ் தானே, எவ்வளவு கொடுத்தாலும் ஓகே தானே. அதேதான், அத்தனையும் நம்முள் இருக்கிறது. ஆனா நம்ம தேடுற டைரக்ஷன் தப்பா இருக்கு. உள்ள தேடாம, உள்ளத்தை பார்க்காம நம்ம டைரக்ஷன் வெளியே இருக்கு. ஒரு பயணம் போறோம் அப்படின்னா டைரக்ஷன் சரியா இருந்தா தானே கரெக்டா அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். நம்ம பயணமே டைரக்ஷனே தப்பா இருக்கிறதுனால்தான் நமக்கு குழப்பங்கள், கன்ஃபியூஷன், ஸ்ட்ரெஸ். இந்த வேர்ல்டு இந்த காலத்துல ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு பேட் ஷேப்ல இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் குழந்தைங்களாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா, டென்ஷனா, அன்ஹாப்பியா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் பதில் நம்ம இதயத்துல இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம இதயத்தை கவனிப்போம். இயற்கையே பெண்களுக்கு இதயம் சார்ந்து ரைட் சைட் சார்ந்து இருக்கு. பிரதர்ஸ் நீங்க மெடிடேட் பண்ணும்போது ஆக்டிவ் ஆயிடும் ரைட் சைடு. ஸோ வி கேன் ஆல் பி வெரி ஹாப்பி. அன்பா நிறைஞ்சிடுவோம். அன்பா இருக்கும் பட்சத்துல இறைத்தன்மை இருக்கும். இந்த வேர்ல்ட் ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸா ஆகும். ஸோ சிஸ்டர் சொல்லுங்க. ஸோ மூச்சு பயிற்சிக்கும் தியானத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. ஸோ மூச்சு பயிற்சி நேச்சுரலா என்ன அப்படின்னா, நம்மளோட பதஞ்சலிங்கிற ஒரு முனிவர் தான் முதலா அஷ்டாங்க யோகா அப்படின்னு ஒரு 8 ஸ்டெப் சொன்னாங்க. அந்த பதஞ்சலியோட அவர் கோடிஃபை பண்ணார், ஃபர்ஸ்ட் எழுதினார்.
எப்படி எழுதினாரு? அவருக்குள்ள இருந்து தோன்றுனது. அவரு ஒரு புக்கையும் படிக்கல, உள்ளுக்குள்ள தோன்றி ஒரு 8 ஸ்டெப்பும் கண்டுபிடிச்சாரு. அஷ்டாங்க யோகா அப்படின்னு சொல்லி அதோட பல விதமான 1000 விதமான பரிணாமங்கள் தான், நிறைய டைப்ஸ் ஆஃப் யோகா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பதஞ்சலியோட 8 ஸ்டெப்ல 4வது ஸ்டெப் தான் பிராணயாமா. அது மூச்சு பயிற்சி. முதல் யமம்னு சொல்லுவாங்க. யமம் அப்படின்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல் படி யமம். யமன்னாலே அந்த தெரியுது இல்லையா, அந்த வேர்ட் யமன்னாலே ஒரு நெகட்டிவ். சோ நம்ம கிட்ட இருக்கிற முதல்ல அந்த நெகட்டிவ் விஷயங்கள் என்னன்னு நம்ம ஆராய்ச்சி அதை நீக்கணும். யமம். நியமங்கள். நியமம்னா தமிழ் வார்த்தை தான். என்ன நியமம் சொல்லுவோம்? இத்தனை நியமங்கள்னா என்ன? இதெல்லாம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதெல்லாம் விட்டுறணும், இதெல்லாம் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டெப் இது ரெண்டும் மைண்ட் சார்ந்தது. சரி, எனக்கு இந்த நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு, நான் இதை விட்டுறணும், இதை பாசிட்டிவ்ஸ்லாம் நான் பண்ணணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்பும் மைண்ட் சார்ந்தது. மூணாவது 4வது உடல் சார்ந்தது. 3வது ஆசனா. ஓகே, ஆசனாஸ்னா கை கால்களை நம்ம அசைச்சு நம்ம உடலை தயார்படுத்துறது. ஃபர்ஸ்ட் மைண்ட், பேசிக்கா மைண்டை தயார்படுத்தணும், அடுத்தது உடலை தயார்படுத்தணும். ஒண்ணு கை காலை அசைச்சு பண்ற எக்ஸசைஸ் ஆசனங்கள். இப்ப யோகானாலே என்ன ஆயிடுச்சு? எக்ஸசைஸ்ங்கிற ஒரு புரிதல்ல நம்ம இருக்கோம். அப்படி இல்லை. யோகாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா யூனியன், எதோட ஒன்று சேர்ந்து இருக்கிறது. நம்ம யோகாங்கிறது, யோகா பண்றேன்னா, டெய்லி யோகா பண்றேன்னா என்ன நம்ம சொல்றோம்னா, டெய்லி நான் யூனியனா பண்றேன். அதாவது மீனிங் இருக்காதுல்ல, பட் பரவலா புரிஞ்சிருக்கிற மீனிங் என்னன்னா, சமஸ்கிருத வார்த்தை யோகாவுக்கு ஒன்றிணைதல். எதோட ஒன்றிணைதல்? நம்ம உடலோட ஒன்றிணைக்கிறது. அது ஆசனம், ஆசனங்கள். பிராணயாமா அப்போ மூச்சோட நம்ம ஒரு ஒன்றிணைதலா இருக்கிறது, மூச்சுடன் ஒத்திசைவா இருக்குது, மூச்சை கவனிச்சு அதோட இருக்கிறதுக்கு பேரு அது 4வது ஸ்டெப் பிராணயாமம். சோ இந்த மாதிரி 8 ஸ்டெப் அவர் கண்டுபிடிச்சாரு. இப்ப நான் 5வதும் 6வதும் அகெயின் நம்ம மைண்ட் சார்ந்தது. பிரத்யஹாரா தாரணான்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்குள்ள இப்ப போக வேண்டாம், எல்லாமே மைண்ட் சார்ந்தது. எப்படி யமம் நியமமோ 5, 6. 7வது தியானம், 8வது சமாதி ஸ்டேட். இப்போ இவர் இந்த 8 ஸ்டெப்பும் எதுக்கு சொன்னாரு? இந்த தியானம் நீ பண்ணும்பொழுது உன்னோட உடலும் மனதும் உனக்கு ஒத்துழைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 8 ஸ்டெப்பும் சொன்னாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒரு மீல்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ நிறைய வெரைட்டி வச்சிருப்பாங்க. எனக்கு மோர் குழம்பு மட்டும் பிடிச்சது. ஏன்னா நாங்க உட்கார்ந்து பேசும்போது யாரும் மோர் குழம்புக்கு மோர் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. சோ நிறைய வைப்பாங்க மீல்ஸ்ல. நான் மோர் குழம்பு மட்டும் சாப்பிட்டு வந்துட்டேன்ப்பா, நல்லா மோர் குழம்பு சாப்பிட்டேன்னா அந்த ஃபுல் மீல்ஸ் அவ்வளவு வெரைட்டி வச்சிருக்காங்கல்ல. நம்ம ஒன்ன மட்டும் சாப்பிட்டுட்டு நான் நல்லா டெய்லி மோர் குழம்பு மட்டும் சாப்பிடுறேன்ப்பா, அத்தனை வெரைட்டி இருக்கு. அதெல்லாம் சாப்பிடலன்னா ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டது ஒண்ணும் இல்லை. அறுசுவை உணவு நமக்கு தேவை. ஏன்னா உடல் அறுசுவை இல்லதான் வளரும். அது நம்ம நாக்கு சுவைக்கு இல்ல, உடலுக்கு அறுசுவை தேவை. அதுக்குதான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப நல்லா அதெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம என்ன பண்றோம்? இப்ப ஒரு சுவையை மட்டும் எடுத்துக்கிற மாதிரிதான் அந்த மூச்சு பயிற்சியை மட்டும் பண்றோம். பட் இவர் இந்த ஸ்டெப் எதுக்குன்னா, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், எப்படின்னு நீங்க அந்த 7வது தியானம் பண்ணும்போது உங்க உடலும் மனதும் உங்களுக்கு ஒத்துழைக்கணும். அப்படி தியானம் நல்லா பண்ணும்போது நீங்க என்ன ஆகும்? ஒரு சமாதி ஸ்டேட். சமாதின்னு நமக்குலாம் பரவலா என்ன புரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, இந்த யோகா வார்த்தை புரிஞ்ச மாதிரிதான். சமாதினா அப்படியே ஒரு முனிவரா போயிட்டு சமாதி நிலையை அடைஞ்சிடும், அப்படி இல்லை. அந்த வார்த்தையை பிரிச்சு பாருங்களேன். சம, ஆதி. சமம்னா என்ன? சமம், ஒரு சமம். இதோ கை அழகா காட்டுறாங்க சார். சமம். ஆதினா ஆதி, முதல், அங்க அந்த ஆதியில. அப்போ உலகம் பிரபஞ்சம் தோன்றும் போது ஆதியில இருக்கும்போது ஒரு சமநிலையில இருந்தது. ஒரு இன்பம் துன்பம் இல்லாம ஒரு மிதமான ஒரு சமநிலையில இருந்தது. சோ நம்ம வாழும் வாழ்க்கையில இந்த அஷ்டாங்க யோகா பயிற்சி பண்ணும்போது ஒரு சமநிலையில நம்மளோட உடலும் மனதும் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹாப்பியா ஆகும். சந்தோஷமா இருக்கும்போது
ரொம்ப ஜாஸ்தி குதிக்க மாட்டோம், சோகமா இருக்கும்போது ரொம்ப தோண்டு போயிட மாட்டோம். ஓகே, சோகம் வந்திருக்கு, சரி நான் இப்போ இதுல இருந்து எப்படி மீள போறேன். ஓகே, இப்போ இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சு, வெரி நைஸ். ஓகே, நெக்ஸ்ட் நான் இன்னும் இதை எப்படி சிறப்பா பண்ண போறேன். ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்ல நம்ம எப்படி ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் சொன்னோம் இல்லையா, ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்ல நம்ம வாழ்றதுக்கு இந்த ரைட் பிரெயின் லெஃப்ட் ரெண்டையும் சேர்த்து சமமா பாவிக்கிறது தான் அந்த சமாதி ஸ்டேட். முனிவரா போயிட்டு இல்ல செத்து போயிடுற போது அப்படி சமாதி ஆயிடுறாங்களா, அது இல்ல. வாழும்போது அந்த ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்ல வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை ஹாப்பியா இருக்கும். அதுக்குதான் அவர் இந்த பயிற்சி கொடுத்தார். நம்ம அதுல வெறும் பிராணாயாமம் மட்டும் மூச்சு பயிற்சி மட்டும் பண்ண ஒன்னும் இல்லை, நல்லா இருக்கும். கண்டிப்பா கை கால்களை இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோமே, எல்லாரும் கை வச்சிடுங்களேன், எல்லா திங்ஸும் கீழே வச்சுட்டு கை ஸ்ட்ரைட்டா நீட்டுங்க, அது பண்ணுவோம். பட் ஸ்டில் இப்போ நம்ம ரெண்டு கையும் நல்லா அந்த கையை ஃபீல் பண்ணுங்களேன். ஃபீல் பண்றது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு யோசிங்களேன், ஃபீல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது நல்லா இருக்குங்களா? சும்மா கையை விரிச்சு நல்லா இருக்கா? இல்ல, ஒரு சின்னது. இதுதான் அந்த யோகா. ஆசனாசனம் நம்ம யோகா பரவலா பண்ற இதுதான். அந்த ஒரு நல்லாதான் இருக்கும். ஆசனாசனம் நான் பண்றேன், டெய்லி யோகா பண்றேன், நல்லா இருக்கும். பட் எதுக்கு இல்லையா? மோர் குழம்புதான். பிராணாயாமம் பண்ணும்போது நல்லா இருக்கும். இட்ஸ் குட் ஒன்லி. ஏதோ ஒன்னும் பண்ணாததுக்கு ஏதாவது பண்றது நல்லதுதான். பட் என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு அப்புறம் 2-3 வருஷம் படிக்காம 5th ஸ்டாண்டர்ட் போனா சேர்த்திக்க மாட்டாங்க. பட் இப்படி தாண்டி இங்க சேர்த்துக்கிறாங்கனாலும் நம்ம படிச்சா நமக்கு சரியான ஒரு நாலேஜ் கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அதுதான் நம்ம பண்றோம். அந்த பேசிக்ஸ் எல்லாம் சரியா நமக்கு சொல்லி கொடுக்கவும் படல. நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஏதோ நல்லது நடந்தா பரவாயில்லன்னு அங்க போய் இங்க போய் உடல் ஆரோக்கியமோ மன ஆரோக்கியமோ கிடைச்சிடுமோன்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ பிராணாயாமாங்கிறது கவர்னிங் அண்டர்ஸ்டாண்டிங் யோர் பிரெத். அகெயின் அந்த பிரெத்லயும் சந்திர நாடி சூரிய நாடின்னு இருக்கு. டே டைம்ல ஒன்று ஆக்டிவா இருக்கு, நைட் டைம்ல ஒன்று ஆக்டிவா இருக்கு. தியானம் எல்லாம் காலையில பண்ண சொல்லுவோம். ஏன் காலையில பண்ண சொல்றோம்னா, காலையில ஏர்லி மார்னிங் என்ன ஆகுதுன்னா, பிரபஞ்சத்துல சக்தி இயற்கையாவே the movement of energies from outside to inside நிறைய சயின்ஸ் இருக்கு. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. சிம்பிளா என்ன, ஏன்னா நம்ம அறிவு சார்ந்து எதுவுமே நீங்க எடுத்துட்டு போக கூடாது, உணர்வு சார்ந்து எடுத்துட்டு போங்க. என்னோட இதையும் நான் அதை பார்க்க போறேன், அதுல லாகின் பண்ண போறேன், தியானம் பண்ண போறேன், இமோஷன்ஸ் ஹாப்பியா வச்சுக்க போறேன். இதை மட்டும் அந்த 7வது ஸ்டெப்பை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கீழே உள்ள ஸ்டெப் எல்லாம் இயற்கையாவே அது ஒரு மாதிரி அலைன் ஆயிடும். நீங்க உடலுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த உள்ள போட மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. உங்க ஆசைகள் ரொம்ப ஒரு விஷயம் சார்ந்து போகுதுன்னா நேச்சுரலாவே உங்களுக்கு அது அதெல்லாம் ரெகுலேட் ஆயிடும். இந்த தியானம் 7வது ஸ்டெப் ஆரம்பிக்கும் போது நேச்சுரலாவே கீழே உள்ள அத்தனை ஸ்டெப்பும் ரெகுலேட் ஆயிடும். ஈஸியா அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் 8க்கு போயிடுவீங்க, ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்ல இருப்பீங்க. ஓகே, இன்னைக்கு நான் பேசுனது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி திட்டினாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவேன். நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஓகே. ஏன்னா நம்ம பண்ணல, இது இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் நம்மள இயக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு டூலா இதுல இருந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல எல்லாரும் ஒரு உதவி பண்ணி கை கோர்த்து சீக்கிரமா நம்ம அந்த பயணத்துல அந்த ஒரு நிலை அடைஞ்சா நல்லதுதான். நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஓகே. நிறைய நேரம் ஆயிடுச்சா மேம்? பரவாயில்ல. மெடிடேஷன் கம்மியா பண்ணிக்குவோம் இல்லையா? கேட்போம் நம்ம எவ்வளவு வேணா. மெடிடேட் பண்ணா 1/2 மணி நேரம் பண்றோமா, 1/2 மணி நேரமா அப்படின்னு வந்துடும். பட் எனிவே சிம்பிளா சொல்லித்தரோம். ஸோ டேக் கேர் ஆஃப் யூர் ஹார்ட். The world needs more heartful people, not very intelligent people. நிறைய இருக்காங்க, heartful people ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் நம்ம ஹார்ட்ல கவனம் வச்சு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இமோஷனலி சூப்பர் இன்டெலிஜென்ட்டா ஆயிடுவோம். EQன்னு சொல்லுவோம், இமோஷனல் கோஷன்ட்டை ரைஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அதை சொல்லிக் கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச்.